Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம டொமேட்டோ குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சைடு டிஷ் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா பண்ணி முடிச்சிடலாம். இந்த டொமேட்டோ குருமா பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் ஒரு அருமையான சைடு டிஷ். இதை நம்ம குயிக்காவும் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காவை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அது கூட வந்துட்டு 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்றதுனா 3 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா தேங்காய் நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த பதத்துக்கு அரைக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். அது லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு 5 பல் பூண்டு போட்டோன்னா ஃப்ளேவரே பயங்கர நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ளேவரு. அதனால பூண்டு ஆட் பண்ணுறேன். அப்புறம் நான் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கிறேன். நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம உப்பு வந்து இனிஷியலாகவே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு டெண்டன்சி என்னென்னா, நமக்கு உப்பு ஆட் பண்ணோன்னா அதுலேருந்து வாட்டர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ சீக்கிரமாக வசங்கும். ஸோ உப்புக்கு அப்புறம் நான் தேவையான மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சில்லி பவுடர், அப்புறம் வந்துட்டு கொரியாண்டர் பவுடர் 3மே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கூட 2 தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வசங்கணும். நல்லா வசங்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்ல ஒரு தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு குருமா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ இது நல்லா வசங்கட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் எப்படி அது கிண்டிகிட்டே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இது நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கூட வேக வைக்கலாம், இல்லை ஓப்பனாகவும் வேக வைக்கலாம். இங்கே வந்துட்டு பக்கத்துலேயே இருந்து கிண்டிகிட்டே இருக்கிறதுனா நீங்கள் ஓப்பனாக வேக வைக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி வெங்காயம் நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா வசங்கிடுச்சு. நம்ம வசங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட. இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிங்கன்னா அதோட கலர்லாம் நல்லா மாறி நல்லா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நம்ம இதை 5 மினிட்ஸ் கொதிக்க மட்டும் விட்டோன்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் பத்தலை அப்படின்னா நம்ம இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்ல கலர் மாறிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சுவையான டொமேட்டோ குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லோரும் வீட்டில் இருங்க, ரொம்ப சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய்.